வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, சிவராத்திரிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் இந்த வருடம் வர்ற சிவராத்திரி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ராத்திரிகளுமே பார்த்திங்கன்னா ஒரு ரம்யமான ஸ்பெஷலான ராத்திரின்னு தான் சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த சிவராத்திரி அப்படிங்கிறப்போ அதில் அன்றைக்கி இரவு முழுவதும் பார்த்திங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி கட்டுக்கடங்காத அளவுக்கு பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்துட்டுருக்கு. அப்போ பூமி அவ்வளோ காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணிகிட்ருக்கு. காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம பாடி செய்கிற ஒவ்வொரு வேலைகளுக்கும் நம்மளுக்கு காஸ்மிக் எனர்ஜி தேவைப்படுது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜி நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கிடைக்கிது அப்படிங்கிறது எல்லாரோடைய நம்பிக்கை தான். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சக்திகளும் பார்த்திங்கன்னா எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்சத்திலேருந்து வர்ற அந்த எனர்ஜிலேருந்து தான் நம்ம ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ப முடியாத ஒரு மிகப்பெரிய உண்மை. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா பௌர்ணமி, அமாவாசை, கிரகணங்கள், இந்த மாதிரி சிவராத்திரி இதெல்லாம் நம்மளை தியானம் செய்ய சொல்கிறாங்க. ஸோ தியானம் செய்கிறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? காஸ்மிக் எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அப்போது நம்ம சிவராத்திரி அப்போது நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. நம்ம விரதம் இருக்கிறதுக்கு எப்பயும் போல் நம்ம வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, சிவலிங்கம் இருந்தால் நம்ம அபிஷேகம் பண்ணிடுவோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ அபிஷேகம் பண்ணிவிட்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யலாம். அது பார்த்திங்கன்னா நம்மளோட பாவங்களெல்லாம் அந்த வில்வ இலை போக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை. இதெல்லாம் பண்ணிவிட்டு, இதெல்லாம் நம்ம எப்பயும் பண்ணுற ஒரு பூஜை முறை தான். ஸோ இதை நம்ம எப்பயுமே செஞ்சுருவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? அப்போ அந்த 4 விஷயங்கள் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கண் விழிச்சு இருக்கணும். அதாவது கண் விழிச்சுன்னா தியானம் செய்யலாம். மெடிடேஷன் அந்த இரவு முழுவதும் நம்ம செய்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியை பெற்றுக் கொடுக்கும். அப்போது மாலை 6 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா, மாலை 6 மணிலேருந்து நீங்கள் மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் விரதம் இருக்கலாம். அப்போது சிவராத்திரி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு ஆரம்பித்த விரதம் காலையில் 6 மணிக்கு முடிக்கலாம். அந்த இடையில நீங்கள் தியானம் செய்யணும். அப்போது நான் 4 விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு விஷயம் தியானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதில் கவனமாக இருக்கணும், ப்ரெசண்ட்டில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சமையல் செஞ்சிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. சமையல் செஞ்சிட்ருக்கப்போ நேற்று நடந்ததை யோசிச்சுக்கிட்டே சமையல் பண்ணுறது, நேற்று மாமியார் கூட சண்டை போட்டது, ஹஸ்பண்டோட சண்டை போட்டது, இதெல்லாம் நினச்சிட்டே நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்ஸே இருக்காது. அப்போது நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கணும். அந்த செயல் செய்கிறோம்னா அந்த நொடி நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்கோம். இப்போ சமைக்கிறோன்னா இது நம்ம போட்டிருக்கோம், இதுக்கடுத்து நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் சமையலுக்கு அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக செய்கிறது தான் பார்த்திங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ். ப்ரெசண்ட் லைஃப்பில் வாழ்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிவராத்திரி முழிச்சிருக்க போகிறீங்கன்னா, நம்ம எதுக்காக முழிச்சிருக்கிறோம், என்ன செய்கிறதுக்காக முழிச்சிருக்கிறோம், நம்மளுக்கு முழிச்சிருந்தால் என்ன பலன் கிடைக்கும், அதெல்லாம் நினச்சி அந்த ப்ரெசண்ட் லைஃப்பில் இருக்கணும். இதை விட்டுட்டு நம்ம டிவி பார்த்துட்ருக்குது, படம் பார்த்துட்ருக்குது, டைம் பாஸ் அன்றைக்கி நைட் முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கடனே முழிச்சிருக்கக்கூடாது. அப்போது 2 விஷயம். ஃபஸ்ட்டு தியானம், மைண்ட்ஃபுல்னஸ் அப்படி சொல்லியிருக்கேன். 3வது மௌனம். எவ்வளோக்கு எவ்வளோ மௌனமாக அன்றைக்கி இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மௌனமாக இருங்க. உங்கள் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் சிவனோட மந்திரங்கள், பாடல்கள் எல்லாமே மனதுக்குள்ளே மெதுவாக சொல்லிவிட்டு மௌனமாக இருங்க. மனதுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. அப்போது தியானமாக இருக்கணும், மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும். அதோட விரதங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அன்றைக்கி சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக உணவு எடுத்துக்கொள்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ காஸ்மிக் எனர்ஜியை நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இதே நம்ம கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தா அங்கே நிறையா அன்னதானம் கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம
அன்னதானம் கொடுக்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட்றது நல்லது கிடையாது. அதனால தான் அன்றைக்கி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுவதுமாக விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா பாதி வயிறு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து விரதம் இருக்கலாம். ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருந்தோன்னா நம்மளோட பாடினால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட எல்லா செல்களும் வந்து நம்மளோட சாப்பிட்ட உணவுகளை செரிக்கிறதுக்கே தான் அவங்க வந்து எல்லாமே வேலை நடந்துகிட்ருக்குமே தவிர நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கான வேலை வந்து அங்கே நடக்காது. ஸோ அதனால தான் அன்றைக்கி வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பாதி, ரொம்ப ஃபுல்லாக சாப்பிடாம பாதி சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி சமைச்ச உணவுகளை தவிர்த்துட்டு நம்ம வந்து காய்கறிகள், பச்சையாக இருக்கிற காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. சிதம்பர ரகசியம்னு சொல்லி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிதம்பர ரகசியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து சிதம்பரனார் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி வந்து காட்டுவாங்க. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளை நாமே பார்த்துக்கலாம். ஸோ இதிலிருந்து இறைவன் வந்து உனக்குள்ளே தான் இருக்கார் அப்படிங்கிறத அவங்க சூட்சமமாக சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து சிதம்பர ரகசியம் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. அப்போது கடவுளுங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்குள்ளே இருக்கார். கடவுள் வந்து நாம தான் அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படிங்கிறத அந்த சிதம்பர ரகசியம். அது உணர்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நாட்கள்லாம் தியானம் பண்ண சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் தியானம் பண்ண என்ன பண்ணுறீங்கன்னா, தியானம் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம், கண்களை மூடி தியானம் பண்ணுவோம். அப்போ கண்களை மூடுறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட வெளி உலக இணைப்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இன்னராக ட்ராவல் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறப்போ என்ன நடக்கும், நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை உணர்வீங்க. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா வந்து உங்களுக்கு கூட பேச ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் ஆன்மா சொல்கிறத கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் லைஃபு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து உங்களோட லைஃப் மாறும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து தியானம் பண்ணணும். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து நேராக உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ண உங்களுக்கு வந்து காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் ஆகும். காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களை உணர்வீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் செய்கிற செயல் எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்கள் எல்லாமே ஃபோக்கஸ்டாக செய்வீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். இதுதான் வந்து சிவராத்திரியில் முழிச்சிருக்கிறதுக்கான ரகசியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் என்னோடய பயணத்தில் வந்து என்னோடய வாழ்க்கை பயணத்தில் இது 3வது வருடம் சிவராத்திரி நைட்டு முழிச்சிருக்கிறது. இது வரைக்கும் 2 சிவராத்திரி நான் வந்து ஃபுல்லாக முழிச்சிருந்து 4 கால் பூஜையும் பார்த்து தியானமும் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய 3வது வருடம். 2 வருட காலம் நான் வந்து சிவராத்திரியில் முழிச்சிருந்து தியானம் பண்ணனால எனக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு. என்னோடய லைஃப்பை எப்படி கொண்டு போகணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி புரிதல் உங்களுக்கும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி மேல் வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா.